கடலூர் ரயில் விபத்தை தொடர்ந்து கேட் கீப்பர்களின் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு நடத்திய போது ராணிப்பேட்டை மாவட்டம் சேந்தமங்கலம் அரிகலவாடி பகுதிகளில் ரயில்வே கேட் கீப்பர்கள் பணி நேரத்தின் போது தூங்கியதால் பணியிடை நீக்கம் செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரயில் மோதி பள்ளி வேன் விபத்துக்குள்ளானது. இதில் 3 பள்ளி மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனை அடுத்து தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் அனைத்து ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளிலும் உடனடியாக ஆய்வு நடத்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் உத்தரவிட்டிருந்தார். இதனை அடுத்து நேற்றிரவு அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சென்னை கோட்ட மேற்கு முதுநிலை கோட்ட பொறியாளர் திடீரென நேற்று நள்ளிரவு அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டு ரயில் பாதையில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது LC 40 எண் கொண்ட சேந்தமங்கலம் ரயில்வே கேட் மற்றும் LC 44 தக்கோலம் அருகே அரிகிலவாடியில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சேந்தமங்கலம் ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டில் பணியில் இருந்த அசிஷ்குமார் என்ற கேட் கீப்பரும் அரிகில்பாடி ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டில் பணியில் இருந்த கார்த்திகேயன் ஆகிய இருவரும் பணியின் போது தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் தற்காலிக பணி இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் இது குறித்து மேலும் ஆய்வு நடைபெறும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.